குவைத்தின் இன்றைய செய்திகள். குவைத்தில் இருந்து சொந்த நாடுகளுக்கு செல்லும் மற்றும் வருகை தரும் வெளிநாட்டவர்களுக்கு மிக முக்கியமான தகவலை வெளியிட்ட உள்துறை அமைச்சகம். மிக முக்கியமான தகவல். அடுத்து, தொலைபேசி அழைப்புகளால் ஏற்படும் ஆபத்து. அடுத்து, ஜெலிப் சுவேக் ஏரியாவில் நடந்த சோகமான சம்பவம். அடுத்து, கள்ளசாரா வியாபாரியை விரட்டி பிடித்த சால்மியா போலீஸ். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. ஜெலிப் சுவேக் பகுதியில் ஏசியா நாட்டை சேர்ந்த ஒருவனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த உடலில் அதிகமான வெட்டுக்காயங்கள் இருப்பதாகவும் வன்முறையில் ஈடுபட்ட காயங்கள் இருப்பதாக, மறைத்த நபரின் உடல் தற்போது பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த தகவல். குவைத்தில் தற்போது கள்ளசாரா வியாபாரம் அமோகமாக நடந்து வருகிறது. நேற்று ஒரு சம்பவம் சால்மியா ஏரியாவில் நடந்துள்ளது. 2 வெளிநாட்டவர்கள் சுமார் 213 கள்ளசாராய போட்டல்களை எடுத்து சென்ற போது காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். விசாரணையில் அந்த கள்ளசாராய வியாபாரிகள் கொடுத்த வாக்குமூலத்தில் பேட்டரி மற்றும் பிற கெமிக்கல் கலந்த இந்த சாராயத்தை தயாரித்ததாகவும் ஒரு போட்டலுக்கு 10 கேடிக்கு விற்பனை செய்ததாகவும் கைதானவர்கள் வாக்குமூலம் கொடுத்துள்ளார்கள். தற்போது இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. அடுத்த தகவல். தொலைபேசி அழைப்புகளால் ஏற்படும் ஆபத்து. அரப் டைம்ஸில் தகவல் வெளியாகியுள்ளது. மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.